கிறிஸ்தவ பெருமக்களுக்கு தமிழகம் முழுவதும் உள்ள தாலுகாக்களில் அரசு கல்லறை அமைத்து தர வேண்டும் என அனைத்திந்திய கிறிஸ்தவ சபைகள் கூட்டமைப்பின் நிறுவன தலைவர் மோகன்தாஸ் அரசுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளார். 2வது போதகர்கள் மாநாடு வருகின்ற 16ஆம் தேதி சென்னை வானகரம் இயேசு அழைக்கிறார் மைதானத்தில் நடைபெற உள்ளது. எனவே இந்த மாநாடு குறித்து முக்கிய ஆலோசனைக் கூட்டம் சென்னை வியாசர்பாடி சத்தியமூர்த்தி நகரில் உள்ள தேவாலய அரங்கத்தில் AICCயின் நிறுவன தலைவர் பிஷப் டாக்டர் மோகன்தாஸ் தலைமையில் நடைபெற்றது. இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் தமிழகம் முழுவதும் உள்ள 39 மாவட்டங்களில் இருந்து பேராயர்கள் மற்றும் போதகர்கள் 300க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் தமிழகம் முழுவதும் உள்ள 39 மாவட்டங்களில் இருந்து பேராயர்கள் மற்றும் போதகர்கள் 300க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். ஆலோசனைக் கூட்டத்தை தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய பிஷப் டாக்டர் மோகன்தாஸ் அவர்கள் ஆலோசனைக் கூட்டத்தின் முக்கிய நோக்கம் நடைபெற இருக்கின்ற 2வது போதகர்கள் மாநாடு மிக எழுச்சியாக நடத்திட அனைவருக்கும் அனைத்து வசதிகளும் இந்த மாநாட்டில் செய்து தரப்படும் என்றும், இந்த மாநாட்டின் சிறப்பு அழைப்பாளராக ஜீசஸ் கால்ஸ் மற்றும் சீசா நிறுவனத்தின் தலைவருமான பால் தினகரன் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்ற இருக்கிறார் எனவும், தமிழகத்தின் அமைச்சர் பெருமக்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அரசியல் முக்கிய தலைவர்கள் இதில் கலந்து கொள்கிறார்கள் எனவும் கூறினார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் வாழ்த்துதலையும் ஸ்தோத்திரத்தையும் செலுத்துகிறோம். AICCC 9/7/2024 ஜெனரல் போர்ட் மீட்டிங் அனைத்து இந்திய கிறிஸ்தவ சபை கூட்டமைப்பும் அனைத்து இந்திய திருச்சபை பேராயர்களும் இன்றைக்கு பொதுக்குழு செயற்கை கூட்டம் இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. எதற்கென்றால் ஜூலை 16ஆம் தேதி 2வது போதகர் மாநாட்டுக்காக தமிழகத்திலிருந்து எல்லா மாவட்டத்துடைய தலைவர்கள் பொறுப்பாளர்கள் இன்றைக்கு ஒன்று கூடி ஒரு கோரிக்கையை மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா கவனத்திற்கு கொண்டு போகிறோம். சிறுபான்மையுடைய பாதுகாவலாக இருக்கிற எங்களுடைய தமிழகம் முதலமைச்சர் ஐயாவிற்கு, ஏனென்றால் இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் 100% கிறிஸ்தவராக இருந்து இனி 18% கிறிஸ்தவராக இருக்கிறோம். சோதனை திருச்சபைகள் 65,000 திருச்சபைக்கு மேலே இருக்கிறது. இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் மரித்தால் அடக்கம் பண்ணுவதற்கு இடையிலும் என்று ஒவ்வொரு தாலுகாவிலும் மாவட்டத்திலும் இந்த கோரிக்கை அதிகமாக இருக்கிறது. எங்களுடைய சிறுபான்மையுடைய பாதுகாவலரே, மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா அவர்களே, தயவு கூர்ந்து இந்த ஜூலை 16ஆம் தேதி நடக்கிற மாநாட்டில் எங்கள் முக்கிய கோரிக்கை கல்லறை தோட்டம் ஒவ்வொரு தாலுகாவிலும் மாவட்டத்திலும் கொடுக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அதுதான் முக்கிய கோரிக்கையாக நாங்கள் வைக்கிறோம். இந்த மாநாட்டில் 10,000க்கும் மேற்பட்ட போதகர்கள் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். மாண்புமிகு அமைச்சர்கள் வருகிறார்கள். எல்லா மாவட்டத்திலிருந்தும் போதகர்கள் திருச்சபையாக வருகிறார்கள்.